ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேணுகா மாலத்தி சமையல். நாங்கள் சுசீலா பூரி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு போய் பார்க்கலாம். அதுக்கு பொரி எடுத்து வச்சுருக்கோம். சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். தக்காளி, கொத்தமல்லி, பச்சை மிளகா, கேரட் துருவினது, மாங்காய் துருவினது, வறுத்த வேர்க்கடலை. வாங்க எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். சுசீலா பண்ணுறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விடலாம். போதும். ஒரு அரை ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் வேர்க்கடலை போடலாமா, 100 கிராமு. இது வறுத்த வேர்க்கடலை தான், கொஞ்சம் வறுக்கணும். கடையிலே வாங்கிட்டோம், எப்பவும் வறுத்து தான் வச்சுப்பேன் வீட்டில். இந்த வாட்டி அந்த வேர்க்கடலை கிடைக்கல. வாங்கம்மா, வேர்க்கடலை வறுத்தாச்சு. இப்போ வெங்காயம் போட்டுடலாம். பொடிசாக கட் பண்ணி வச்சிருப்பேம்மா. ஒன்றரை கிலோ பொரி வச்சுக்கிறேம்மா. தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி ஊற்றி அலசிட்டு தான் பேஞ்சி போடணும். அதான் கண்ணாடி பக்கம் வதக்கணும். இந்தமாரி வதக்கணும். கேரட்டு சீவி வச்சுக்கிறேன். இது கடகடன்னு செய்தலாம், ரொம்ப வேகமாக செய்யலாம். ஒரு சீக்கிரமாக யாருக்கா பசங்களுக்கோ யாராவது கெஸ்ட்டு வந்தால் கூட கடகடன்னு பண்ணி கொடுக்கலாம். தக்காளி அது உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்தாச்சுமா. இது பெங்களூர் தக்காளி, அது உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்தாச்சு. 2 பச்சை மிளகா பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கணும். மாங்காய் பாதி பெங்களூர் மாங்காய் சீவி வச்சுக்கிறேம்மா. இது கொஞ்சம் புளிப்புக்கு நல்லாயிருக்கும். இந்த மாங்காய் போட்டோம்னா லெமன் ஊற்ற வேணாம். மாங்காய் கிடைக்கலன்னா லெமன் போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாமா, ஒரு சின்ன ஸ்பூனு. சின்ன ஸ்பூன் சாட் மசாலாம்மா. கொஞ்சோண்டு கரம் மசாலா. ஆனால் போட்டால் போடலாம், போடாக்கடே விட்டுடலாம். ஆனால் நான் கொஞ்சம் போடுவேன். கொஞ்சோண்டு காஷ்மீர் மிளகாத்தூள்மா, சும்மா சொட்டு தான். உப்பு கொஞ்சம் போடுறோம்மா, ஒரு சின்ன ஸ்பூனு. ஏன்னா உப்பெல்லாம் இந்த பொரியில் தண்ணியில் கழுவிடுறோம், அதனால் உப்பு போடணும். இந்த மசாலாக்கெல்லாம் கொஞ்சம் உப்பு போட்டால் தான் இதில் இருக்கிறதெல்லாம் ஊறணும். வேர்க்கடலைக்கு, இந்த மாங்காய், இது கேரட்டுக்கு, தக்காளிலாம் போடுறோம்ல, அது உப்பு ஊணும். ஆமாம், இந்த மாதிரி பேஞ்சு எடுத்துக்கணும் தண்ணியில் போட்டு. அதில் இருக்கிற மண், உப்பு, அதனால தான் இந்த கழுவிட்டு செய்கிறது. கொத்தமல்லி பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிறேம்மா. ஒரு கைப்பிடி போட்டாச்சு. இந்த பொரி பெய்ஞ்சி தண்ணி இல்லாமல் எடுத்தாச்சு பாருமா. உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கம்மா. இந்தமாரி ஒட்டை பிசைஞ்சு வச்சிடணும். ஏன்னா இந்த கழுவினா தான் நல்லாயிருக்கும். அப்படியே செய்யலாம், ஆனால் அதில் மண் இருக்கும், கொஞ்சம் கசப்பு இருக்கும், சில அரிசிங்க கசப்பு இருக்கும். அதனால் நாங்கள் கழுவிட்டு தான் செய்வோம். நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா குழந்தைங்களுக்கெல்லாம் சாயந்தரத்தில் சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாருமே சாப்பிட்லாம், பெரியவங்க சின்னவங்க வந்து. மசாலா பூரி அம்மா எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் போல் பொடிசாக வெங்காயம் அரிஞ்சு வச்சுக்கிறேன். மேலே அப்படி தூவிக்கலாம்.
கொஞ்சோண்டு மாங்காய் வச்சுக்கிறேன், அப்படியே போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு கொத்தமல்லி கிள்ளி வச்சுக்கிறேன். சும்மா மேலே போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். அம்மா இது மாதிரி ரெடி பண்ணிவிட்டு பாப்பாங்களுக்கு பசங்களுக்கு பெரியவங்களுக்கெல்லாம் இப்படி எடுத்து கொடுக்கலாமா. நல்லா சுட 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 சூடாக சாப்பிட்லாம். அம்மா இதை பாருங்கள், நல்லா இருக்குது. எல்லோரும் சாப்பிட்லாம், பெரியவங்க சிறுவங்களையும் சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும், பசிக்காது. இது நல்லாயிருக்கும், திம்முன்னு இருக்கும் ஒரு 4 மணி நேரத்துக்கு. நீங்களும் வீட்டில் இது மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சூப்பராக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், அப்படியே ஒட்டலை பாருங்கள், அப்படியே நல்லா இருக்குது, உதிரியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், நல்லா இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். மறக்காமல் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.